அமைதியாக இருந்து ஒரு நிமிடம் உன் கண்களை மூடு. உன் உள்ளத்தில் ஓடுகின்ற கவலை, பயம், ஏமாற்றம் எல்லாவற்றையும் ஒரு மூச்சோடு வெளியே விடு. இன்று நான் உனக்கு பல வார்த்தைகளை சொல்லப் போகிறேன். நீ நின்ற இடத்திலிருந்து இனி கீழே விழமாட்டாய். உன் கையில் நிலைத்து நிற்கும் செல்வத்தின் காலம் ஆரம்பித்து விட்டது. நீ இதை நம்பவில்லையா? பரவாயில்லை, நம்பிக்கை இல்லாதவனையும் நான் தூக்கி நிறுத்துவேன். உன் வாழ்க்கையில் நீ சிந்தித்த கஷ்டம் பல பேருக்கு தெரியவே தெரியாது. நீ புன்னகை காட்டினாலும் உன் உள்ளம் அழுதது. எனக்கேன் இப்படி? எனக்கு மட்டும் ஏன் தடைகள்? நான் நல்லவள் தானே, எனக்கு ஏன் அவமானம்? உன் கேள்வியாக இருக்கலாம். ஆனால் கேள், நான் சொல்கிறேன். நீ அழுததெல்லாம் நான் பார்த்தேன். உன் கண்ணீருக்கு ஒரு பதில் வராமல் போகாது. சில நேரம் நான் அமைதியாக இருப்பேன். நீ நினைப்பாய், கடவுள் என்னை விட்டு விட்டாரோ என்று. இல்லை, நான் அமைதியாக இருப்பது உன்னை மறந்ததாக அல்ல. உன் வாழ்க்கைக்கான பெரிய மாற்றத்தை நான் தயாராக்கி கொண்டிருக்கின்றேன். தண்ணீருக்குள் விதை இருந்தால்தான் செடி வெளியில் வரும். உன் வாழ்க்கையிலும் கஷ்டம்தான் விதை. நீ முன்னே போக முயற்சி பண்ணும் போதெல்லாம் தடைகள் வந்திருக்கும். பணத்தடைகள், மனிதத் தடைகள், குடும்பத் தடைகள், மனத்தடைகள், பயம். ஆனால் நான் சொல்கிறேன், நான் உன் பாதையை தடுக்கவில்லை. உனக்கு தவறான பாதையை நிறுத்தி காட்டவும் இல்லை. நான் எப்பொழுதும் உனக்கு சரியான பாதையை காட்டிக்கொண்டிருக்கின்றேன். நீ அமைதியாக இருந்ததால் சிலர் உன்னை பலவீனம் என்று நினைத்தார்கள். இவருக்கு வாழ்க்கை சரி வராது, இவரால் என்ன பண்ண முடியும், இவருக்கு உள்ள அறிவு போதாது என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் நீ அமைதியாக இருந்தது பயமால் இல்லை. உன் வெற்றியை நான் சேமித்து வைத்த அமைதியாக நீ உணர்ந்து கொண்டதனால்தான். இனி உன் வளர்ச்சி அவர்களுக்கு தூக்கம் வராத அளவுக்கு இருக்கும். நிலைத்த செல்வம் என்பது பெரிய பணம் மட்டுமில்லை. மன அமைதி, நல்ல உடல் நலம், நல்ல பெயர், குடும்ப பாதுகாப்பு, கடல் இல்லாத வாழ்க்கை, நாளுக்கு நாள் உயர்வு, உழைப்புக்கு மதிப்பு, இவைகளைத்தான் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். சிலருக்கு பணம் வரும், ஆனால் நிலைத்திருக்காது. ஆனால் உனக்கு வரப்போகும் செல்வம் தங்கும், நிற்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் நீ நினைக்கின்றாய், என்னுடைய வயது போய்விட்டதே, நான் இப்போதான் ஆரம்பிக்கின்றேன், என் கனவு நிறைவேறுமா? நான் சொல்கிறேன், உன் ஆரம்பம் தான் தாமதம், ஆனால் உன் முடிவு பெரியது. நீ சின்ன நேரத்தில் பெரிய வளர்ச்சி காண்பாய். சில ஆசீர்வாதங்கள் மெல்ல வராது, அது திடீரென்று வந்து உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். நீ எதிர்பாராத வாய்ப்பு, எதிர்பாராத உதவி, எதிர்பாராத வருமானம், எதிர்பாராத உயர்வு என்பவற்றை பெறப்போகிறாய். நான் சொல்கிறேன், நான் உன்னை ஒரு கதவுக்கு முன்னே கொண்டு போகிறேன். அந்த கதவு திறந்ததும் உன் வாழ்க்கை திரும்பி பார்க்காது. அது மிகப்பெரிய வெற்றியாக மாறப்போகிறது. நம்பிக்கையோடு செயற்படு. உண்மை என்ன தெரியுமா? நீ கஷ்டப்பட்ட காலத்தில் உன்னுடைய உள்ளம் சுத்தமாயிருந்தது. யார் உண்மையானவர், யார் போலியானவர், யார் உன்னை பயன்படுத்தினார்கள் எல்லாம் உனக்கு தெரிந்துவிட்டது. மூடிய கண்களோடு வெற்றி வந்தால் நீ கெட்டவர்களோடு சேர்ந்து போயிருப்பாய். ஆனால் நான் உன்னை தடுத்து நிறுத்தினேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரே ஒரு விடயம் முக்கியம். நிறுத்தாதே. நீ இன்று நிறுத்தினால் நாளை உன் வெற்றி வரும்பொழுது நீ இல்லாமல் போய்விடுவாய். சில நேரம் உன் வளர்ச்சிக்கு உன் மனதுதான் எதிரி. சோம்பல், பயம், அதெல்லாம் பொய். நீ சாதாரணமாக இருக்க பிறக்கவில்லை. அதனால் தான் உன்னோடு வாழ்க்கை சோதனை அதிகம். சாதாரண மக்களுக்கு சோதனை சின்னது, பெரிய இடத்துக்கு போகிறவர்களுக்குத்தான் சோதனை பெரியது. இப்போ உன் மனதுக்குள் இந்த வார்த்தைகளை வைத்துக்கொள். எனக்கு உயர்வு உறுதி. என்னை தடுக்க முடியாது. என் வாழ்க்கை திரும்பும். நிலைத்த செல்வம் என் வீட்டுக்கு வரும். கடவுள் எனக்கு துணை நிற்பார். இது ஜெயம் மாதிரி தினமும் சொல்லு. நீ இதுவரை இல்லை என்று கேட்டாய், இனி ஆமாம் என்று பார்க்க போகிறாய். நீ நினைத்த வேலை நடக்கும். நீ நினைத்த வருமானம் வரும். நீ நினைத்த மரியாதை கிடைக்கும். அனைத்துக்கும் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் இப்போ தொடங்கிவிட்டது.